ஆலோசனைகளுக்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். நாம் வெள்ளிக்கிழமை தோறும் தொடர் பாடமாக உன்னத பாட்டு புத்தகத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட நமக்காக கர்த்தருடைய ஆலோசனை வழங்கும்படி அருமையான சகோதரர் ஜோசப் சகாயராஜ் அவர்களை குழுவின் சார்பாக அவங்க அழைக்கிறோம். கர்த்தருடைய பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, கடந்த 38 வாரங்களாக உன்னத பாட்டின் முதல் 7 அதிகாரங்களை நாம் ஆராய்ந்து பார்த்தோம். இன்றைக்கு 39வது வாரமாக 8ஆம் அத்தியாயத்திற்குள்ளாக நாம் செல்லுகின்றோம். இந்த அத்தியாயம் இந்த புத்தகத்தின் இறுதி அத்தியாயம், நிறைவான அத்தியாயம். இதிலே அற்புதமான சில கருத்துக்கள் இருக்கின்றன. அவைகளை பற்றி நாம் ஆராய்ந்து பார்ப்போம். தொடர்ந்து இன்றைய நாளிலே இந்த 8ஆம் அத்தியாயத்தின் வரைகுறிப்பை பற்றியும் முதல் 2 வசனங்களை பற்றிய விளக்கங்களையும் நாம் பார்க்க போகின்றோம். உன்னத பாட்டு 8ஆம் அத்தியாயம் வரைகுறிப்பு. சாலமோனின் உன்னத பாட்டு 8ஆம் அத்தியாயம் நேச அன்பின் வெற்றி, சகிப்புத்தன்மை மற்றும் ஈடு இணையற்ற வல்லமையை போற்றுவதன் மூலமாக இந்த புத்தகத்தை நிறைவு செய்கிறது. இதில் மணவாட்டி வெளிப்படையான நெருக்கத்தையும் நிரந்தரமான அர்ப்பணிப்பையும் விரும்பினாள். நேசம் மரணத்தை போல் வலிமையானது என்றும் மற்றும் அணையாதது என்றும் அவள் அறிவிக்கிறாள். அதே நேரத்தில் அன்பு, அதாவது நேச அன்பு முதிர்ச்சி அடையும் வரை அதை பேணி வளர்க்க வேண்டியதன் அவசியத்தையும் அவள் வலியுறுத்தினார். சாலமோனின் உன்னத பாட்டு 8ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம். முதல் 4 வசனங்கள் வெளிப்படையான நேசம் மற்றும் நெருக்கத்திற்கான விருப்பத்தை காண்பிக்கிறது. மணமகள் வெளிப்படையாக அங்கீகரிக்கப்படும் நெருக்கத்தை விரும்புகிறாள். தன் நேசத்துக்குரியவரை தன் தாயின் வீட்டிற்கு அழைத்து சென்று அவரது அரவணைப்பில், அதாவது நேசரது அரவணைப்பில் இளைப்பாறுதலை காண விரும்புகிறார். அப்போ மணவாளன் நேசம் தயாராகும் வரை அதை கிளறி தூண்ட வேண்டாம் என்ற கட்டளையை மீண்டுமாக வலியுறுத்துகிறார். அடுத்த 5லிருந்து 7 வரை உள்ள வசனங்களிலே உண்மையான அன்பின் வல்லமையும் மதிப்பையும் நாம் பார்க்கின்றோம். தம்பதியர் வனாந்திரத்திலிருந்து திரும்பி வந்தார்கள். மணமகள் மணமகனின் இதயத்திலும் புயத்திலும் ஒரு முத்திரையாக வைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். இது உரிமையையும் அர்ப்பணிப்பையும் குறிக்கிறது. நேசம் மரணத்தை போல் வலிமையானது என்றும் நேச வைராக்கியம் பாதாளத்தை போல கொடியது என்றும் அது தண்ணீரால் அணைக்க முடியாத அல்லது இத்தகைய செல்வத்தாலும் வாங்க முடியாத ஒரு நெருப்பு என்றும் அவள் அறிவிக்கிறாள். நாம எல்லாருமே இந்த அனுபவங்களை கடந்துதான் வந்திருக்கிறோம். அடுத்ததாக இளமை மற்றும் முதிர்ச்சி குறித்த சிந்தனைகள் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை. சகோதரர்கள் தங்கள் இளைய சகோதரியை பாதுகாப்பது பற்றி இங்கே விவாதிக்கிறார்கள். இவள் மார்பகங்கள் இன்னும் வளராத ஒரு சின்ன சகோதரி எண்ணப்பட்டாள். மணமகள் தான் முதிர்ச்சி அடைந்து விட்டதாகவும் ஒரு சுவராக மாறிவிட்டதாகவும் தன் அன்பரின் கண்களில் அமைதியையும் முதிர்ச்சியையும் கண்டடைவதாக அறிவித்தாள். அடுத்த நிறைவான உட்பிரிவு திராட்சை தோட்டமும் இறுதி இயக்கமும் 11-14 வரைக்கும் வசனங்கள். சாலமோனுக்கு பாகால் ஆமோனில் இருந்த பரந்த திராட்சை தோட்டத்திற்கும் மணமகள் தனக்காக வைத்திருக்கும் அவளுடைய தனிப்பட்ட திராட்சை தோட்டத்திற்கும் இடையே ஒரு வேறுபாடு காட்டப்படுகிறது. அன்பர் விரைவில் வர வேண்டும் என்ற இறுதியான அவசர அழைப்புடன் இந்த அத்தியாயமும் இந்த புத்தகமும் முடிவடைகிறது. இனி நாம் இந்த அத்தியாயத்தின் வசனங்களை ஒவ்வொன்றாக ஆராய்வோம். இந்த அத்தியாயத்தின் முதல் உட்பிரிவு நேசர்கள் தங்கள் நாட்டுப்புற இல்லத்தில் மீண்டும் இணைந்தார்கள். அப்படி இணையும் போது முதல்ல சுலைமீத்து பெண் இங்கு பேசுகிறாள். சுலைமீத்து பெண் 1ஆம் வசனத்திலே நேசரிடம் பேசுகிறாள். அதாவது தான் நேசிப்பவரிடம், மணவாளனிடம் மணவாட்டி பேசுகிறார்.
1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆ, நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரரைப் போல் இருந்தீரானால் நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன், என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். இந்த உன்னத பாட்டு 8ஆம் அத்தியாயத்தின் தொடக்கத்தில் யார் பேசுவது என்று பார்க்கும்போது, இதில் மணவாட்டியே முதல் 3 வசனங்களில் பேசுகிறாள். முதல் 2 வசனங்களில் அவள் மணவாளனிடத்திலும், 3ஆம் வசனத்தில் அவள் எருசலேமில் பெண்களிடத்திலும் பேசுகிறாள். மணவாளனிடம் மணவாட்டி பேசியதன் அர்த்தம் என்ன? சாலமனின் உன்னத பாட்டு 8:1ஆம் வசனமானது, சுலைமீத்து பெண் தன் நேசர் மீது பொதுவெளியில் பாசத்தை காட்ட விரும்பிய தீவிர ஆசையை வெளிப்படுத்துகிறது. ரகசியமா அவர்கள் அன்பு செய்கிறார்கள், அது வேறு. ஆனால் நான் பொதுவெளியிலேயே இவள்தான் என் மனைவி, இவர்தான் என் கணவர் என்று காட்ட வேண்டும், அவரை கையை பிடித்துக் கொள்ள வேண்டும், அவரை முத்தமிட வேண்டும் என்ற தீவிர ஆசையை வெளிப்படுத்துகிறது. அவர் என் தாயின் மார்பில் பால் குடித்த என் சகோதரனாக இருக்க வேண்டும் என்று அவள் விரும்புவதன் மூலமாக உடன்பிறப்புகளுக்கு இடையில் பொதுவெளியில் கூட தங்கள் அன்பை வெளிப்படுத்த அனுமதிக்கப்பட்ட, கலாச்சார ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வெளிப்படை தன்மைக்காக அவள் இயங்கினாள் என்பது இதில் தெளிவாகும். இந்த 8:1 முக்கியமான விளக்கங்கள் என்று பார்க்கும்போது, முதலாவது வெளிப்படையான நெருக்கத்திற்கான ஆசை. அந்த பெண் தன் அன்பிற்கான அனைத்து சமூக தடைகளையும் அகற்ற விரும்பினாள். கணவன் மனைவிக்கு இடையேயான பகிரங்கமான பாசம் பெரும்பாலும் ஊக்கப்படுத்துவதில்லை எந்த கலாச்சாரத்திலும். ஆனால் உடன்பிறப்புகளுக்கு இடையேயான பாசமான குடும்ப ரீதியான அல்லது நேசம் அல்லாத, நேசம்னு சொல்றோம் இந்த புத்தகம் முழுவதும். நேசம்னா அதனுடைய உண்மையான பொருள் காதல். நேசம் அல்லாத பகிரங்கமான முத்தங்கள் அந்த கலாச்சாரத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அண்ணன் தம்பி, அக்கா தம்பி போன்றவர்கள் முத்தமிட்டுக் கொள்வது வழக்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் மணவாட்டி தன் கணவனுடனான உறவிலும் அதே சுதந்திரத்தை விரும்பினார். பாதுகாப்பும் பகிரங்கமான பாசமும். நான் உம்மை முத்தமிடுவேன், நான் நிந்திக்கப்பட மாட்டேன், இழக்கப்பட மாட்டேன் என்று அவள் கூறினாள். எப்பொழுது? ஒருவேளை அந்த மணவாளன் இவளோடு பிறந்த சகோதரனாக இருந்திருந்தால், நான் வெளிப்படையாக முத்தமிடும் போது கூட என்ன செய்ய மாட்டார்கள், என்னை இகழ மாட்டார்களே என்று ஏங்குகிறார். இது அவர்களின் அன்பு ஒரு பாதுகாப்பான குடும்ப பிணைப்பாக கருதப்பட்டால், அதாவது அண்ணன் தங்கை என்ற ரீதியான உறவில கருதப்பட்டால், அவள் யாராலும் கண்டிக்கப்படாமல் தன் நேச உணர்வை வெளிப்படையாக வெளிப்படுத்த முடியும் என்பதை இது குறிக்கிறது. தாயின் வீடு என்பதன் குறியீட்டு பொருள் என்ன? அவரை தன் தாயின் வீட்டிற்கு அழைத்து செல்வது என்பது பரிச்சயமான அன்பு, பாதுகாப்பு மற்றும் ஆழமான அரவணைக்கும் பிணைப்புள்ள ஒரு இடத்துக்கு கொண்டு வருவதை குறிக்கிறது. இவளுக்கு மணவாட்டிக்கு பரிச்சயமான ஒரு இடமாக இருக்க வேண்டும். உருவக பொருள். இப்பதான் நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு வரணும். இது கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியானது. இந்த வசனமானது சபை அல்லது தனிப்பட்ட விசுவாசியானவர் கிறிஸ்துவுடன் நெருக்கமான, பகிரங்கமான மற்றும் வெட்கமில்லாத ஐக்கியத்தை விரும்புவதை குறிக்கிறது. பவுல் ரோமர்கள் நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று எழுதுகிறார். இதை நாம் இங்கே நினைவு கூற வேண்டும். இது மறைக்கப்படாத, ஆனால் வெளிப்படையாக அங்கீகரிக்கப்படும் அந்தரங்க ஐக்கியத்திற்கான விருப்பத்தை பிரதிபலிக்கிறது. மத்தேயு 10:32-33 இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறினார், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்திற்கு என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்திற்கு என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். இன்றைக்கும் கூட மஞ்சள் பைக்குள் வேதாகமத்தையும் பாட்டு புத்தகத்தையும் மறைத்து வைத்து எடுத்துக்கொண்டு ஆராதனைக்கு வேத பாட வகுப்புக்கு செல்லுகிற அநேக மஞ்சள் பை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். வெளியில தெரியாம போறது, கிறிஸ்தவர்னு வெளியில காமிச்சிக்காம போறது. இவர்கள்
தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பது வெளியே தெரியக்கூடாது என்பதில் மிகவும் ஜாக்கிரதையா இருப்பவர்கள். இவர்களால் கிறிஸ்துவுக்கோ அவரது சபைக்கோ எள்ளவும் பயன் கிடையாது. நாம வெளிப்படையாக கிறிஸ்தவன் என்பது தெரிய வேண்டும். பாருங்க, சில பேர் என்ன செய்வாங்க, பள்ளிக்கூடத்துல தங்களுடைய பொருளாதார நன்மைக்காக அந்த பழைய மார்க்கத்தின் பேரையே கொடுத்திருப்பாங்க, இந்து எஸ்சி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து எல்லா சலுகைகளும் ஈஸியா கிடைச்சிரும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு ஒடியாந்துருவாங்க. இதெல்லாம் வந்து முற்றிலுமாக கண்டிக்கப்பட வேண்டிய காரியங்கள். நம்ம கிறிஸ்தவர் என்பதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்வது நமக்கு மேன்மையான காரியமாக இருக்கும். அப்ப இந்த உலகத்துல எப்படி முன்னேறுறது, அதை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நாம் முன்னேற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமானால் எந்த வகையில் அதை நடத்துவார். நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள், மேகத்தை காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கியம்தான் தண்ணீரால் நிரம்பி இருக்கும் என்று சொன்னாரே ஒரு இடத்துல. அது போன்று நமக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களும் நிரப்ப தேவனால் முடியும். நாம அவருடைய பிள்ளைகள் என்பதை இந்த ஊரும் உலகமும் அறிந்து கொள்ள வேண்டும். தடையற்ற பாசம். இந்த வசனம் தூய பாசத்திற்கான விருப்பத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. அது ஆழ்ந்த பேரார்வம் உடையது, ஆனாலும் பொது அவதூச்சினால் கலங்கப்படாதது. இந்த வசனம் இறுதியில் அன்பின் வெற்றியை காட்சிப்படுத்துகிறது. பயமோ கட்டுப்பாடோ இன்றி வாழ்க்கை துணையை முழுமையாக போற்றி அரவணைக்கும் விருப்பத்தை இது எடுத்து காட்டுகிறது. ஒரு சகோதரிக்கு தன் சகோதரனுடன் இருக்கும் நிலையான நெருக்கமும் சுதந்திரமும் கர்த்தராகிய இயேசுவுடன் தனக்கு இருக்க வேண்டும் என்று சபை விரும்புகிறது. சபை அல்லது தனிப்பட்ட விசுவாசி. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவனுடைய சகோதரர்களைப் போல இருக்க வேண்டும். அவர் வந்து நம்ம மூத்த சகோதரராக இருக்கிறார். ஜெபிக்கிறப்ப சில பேர் சொல்லுவாங்க ஏசப்பா என்று சொல்லுவார்கள். ஏசு அப்பானா அப்ப பிதாவாகிய தேவன் தாத்தாவா என்று நான் கேட்பதுண்டு. இயேசு வந்து அப்பா கிடையாது, அவர் நமக்கு மூத்த அண்ணன். கிறிஸ்தவர்கள் அவருடைய சகோதரர்களைப் போல் இருக்க வேண்டும். கிருபையால் நாம் அவருடைய தெய்வீக இயல்பில் பங்கு பெறும்போது நாம் அவ்வாறே ஆகின்றோம். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட போது நாம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் ஒரு அங்கமாக சேர்த்துக் கொள்ளப்பட்டோம். கிறிஸ்து நம் சகோதரரை போல ஆகியிருக்கிறார். நாம் அவரை காணும் இடமெல்லாம் அவருடனான நமது உறவையும் அவர் மீதான அன்பையும் வெளிப்படுத்த தயாராக இருக்க வேண்டும். அப்படி வெளிப்படுத்துவதற்காக இந்த உலகத்தால் இகழப்படுவோமோ என்ற அச்சம் நமக்கு இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்கு இன்னும் அதிகமாகவும் சிறப்பாகவும் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற தீவிரமான விருப்பம் நம்மிடத்தில் உள்ளதா? அப்படியானால் நம் ஆத்மாவின் நேசருக்குரியவர் மீதுள்ள நமது அன்பை காட்ட நாம் எதை சேமித்து வைத்திருக்கிறோம்? பரிசுத்தத்திற்கு ஏற்ற கனி பற்றிய விஷயம் என்ன? கிறிஸ்துவை விட்டு விலகும்படி ஒருபோதும் தூண்டப்பட இடம் கொடுக்க வேண்டாம் என்று சபையானது நம் அனைவருக்கும் அறிவுறுத்துகிறது. ஆவியானவரை துக்கப்படுத்தும் செயல்களை செய்யும்படி நாம் சோதிக்கப்படும் போது நம்மையே நமக்கு நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே மணவாட்டி சொல்லுகிறாள், சோலமித்த பெண் சொல்லுகிறாள், நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனை போல் இருந்தீரானால். சகோதர சகோதரிகள் பொதுவாக இருப்பது போல என்னுடன் மிகவும் நெருக்கமாகவும் சுதந்திரமாகவும் பரிச்சயமாகவும் இருக்க வேண்டும் என்று அவள் நினைக்கிறாள். ஒரே கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டு ஒரே மார்பகங்களில் பாலூட்டப்பட்டு தந்தை மற்றும் தாயின் வழியாக சகோதர சகோதரிகளாக இருந்தவர்கள் பொதுவாக ஒருவருக்கொருவர் மிகவும் பிரியமானவர்களாக இருப்பார்கள். ஏதோ ஒரு பாடல் கூட சொல்லுங்க, ஒரு தாய் வயிற்றில் பிறந்த உடன்பிறப்பில் முன்பு பிரிவு வந்தால் பின்பு ஒருவரும் என்று சொல்லப்படுகிறது. இந்த வெளிப்பாடுகளின் நோக்கமும் பின்வரும் 3 வசனங்களில் உள்ளவற்றின் நோக்கமும் கிறிஸ்துவுடன் ஒரு உறுதியான ஐக்கியத்தையும் இன்னும் நெருக்கமான உறவையும் கொண்டிருக்க வேண்டும் என்ற சபையின் உண்மையான விருப்பத்தை குறிப்பதே ஆகும். நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனை போல் இருந்தீரானால் நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன், என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். திறந்த தெருக்களில்
ஓப்பனாக வெளிப்படையாக நான் முத்தமிடுவேன். எந்த ஒரு அவதூறுக்கும் அல்லது இகழ்ச்சிக்கும் அஞ்சாமல் இவ்வாறு என் அன்பை உம்மிடம் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறான். இவ்வளவு நெருக்கமாகவும் அன்பாகவும் தொடர்புடைய நபர்களிடையே இத்தகைய வெளிப்பாடுகள் வழக்கமானவை தான் இருக்கின்றன. அடுத்து இரண்டாம் வசனத்துக்கு வருகின்றோம். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்து போவேன், அவள் எனக்கு போதித்தவள் என்றுதான் இருக்க வேண்டும். ஆனால் தமிழ்ல தவறாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க, நீர் என்னை போதிப்பீர் என்று சொல்லி. ஆனால் ஆங்கிலத்துல சரியாக சொல்லியிருக்காங்க, she used to instruct me அப்படின்னு சொல்றாங்க. நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன், அவள் எனக்கு போதித்தவளாய் இருக்கிறாள். கந்தவர்க்கமிட்ட திராட்சை ரசத்தையும் என் மாதளம்பழ ரசத்தையும் உமக்கு குடிக்க கொடுப்பேன். அந்த அவள் எனக்கு அறிவுறுத்தி வந்தாள் என்று இதுல இருந்திருக்க வேண்டும். ஆனால் நீர் என்னை போதிப்பீர் என்று சொல்லி வந்திருக்கிறது. எபிரேய மொழியில பார்க்கும்போது கெலாம் மேடனி என்ற வார்த்தை இருக்கிறது. அதுக்கு அர்த்தம் அவள் எனக்கு அறிவுறுத்தி வந்தாள் என்று சொல்லித்தான் அர்த்தம். அப்ப தாய் எனக்கு அறிவுறுத்தி வந்தாள் என்றுதான் அங்கே சொல்லுகிறதே தவிர நீர் என்னை போதிப்பீர் என்பது இங்கே ஒரு சரியற்ற மொழிபெயர்ப்பாக இருக்கிறது. உன்னத பாட்டு 8:2 என் தாயின் வீடு என்பது எது? உன்னத பாட்டு 8:2 என் தாயின் வீடு என்பது சுலமித்த பெண்ணின் குழந்தை பருவ இல்லத்தை குறிக்கிறது. இது திருமணம் மற்றும் குடும்ப அங்கீகாரத்தின் பின்னணியில் நெருக்கமான அன்பிற்கான ஒரு பாதுகாப்பான தனிப்பட்ட இடத்தை குறிக்கிறது. அது பேணி காத்தல், ஞானம் மற்றும் அவர்களின் இணைப்பை பொதுவில் சட்டப்பூர்வமாக்குதல் ஆகியவற்றுக்கான ஒரு அமைப்பை குறிக்கிறது. இந்த இடத்திற்கான முக்கிய விளக்கங்கள் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது நெருக்கம் மற்றும் அங்கீகாரத்திற்கான ஒரு இடமாக இருக்கிறது. அந்த பெண் தன் அன்பிற்குரியவரை தன் வீட்டிலே அழைத்து வந்து அவர்களின் அன்பை தனிப்பட்ட முறையில் கொண்டாட விரும்புகிறார். இது அவர்களின் பாசம் தூய்மையானது, அங்கீகரிக்கப்பட்டது மற்றும் வெறுமனே வெட்கப்பட வேண்டிய ரகசியம் அல்ல என்பதை குறிக்கிறது. பேணுதல் மற்றும் போதனையின் ஒரு அடையாளமாக இருக்கிறது இந்த இடம். தாய் தன் மகளை திருமணத்திற்கு தயார்படுத்தி தன் கணவருடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தக்கூடிய ஒரு ஞானமுள்ள நபராக, ஒரு ஆசிரியையாக பார்க்கப்படுகிறாள். இணைவதற்கான ஒரு இடம். அது பொதுமக்களின் பார்வையிலிருந்து விலகி மணவாட்டி தன் மணவாளனுக்கு நறுமண திராட்சை ரசத்தை வழங்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான இடமாக இருக்கிறது. இது திருமண அன்பின் மகிழ்ச்சியை குறிக்கிறது. ஆவிக்குரிய சின்னம். இந்த இடம் ஆவிக்குரிய ஒரு சின்னமாகவும் இருக்கிறது. இந்த சூழலானது விசுவாசிகள் போஷிக்கப்படும் சபையாகவோ அல்லது விசுவாசிகளின் அந்தரங்கமான ஆவிக்குரிய ஐக்கியத்தை குறிப்பதாகவோ உருவகமாக பொருள் கொள்ளப்படுகிறது. இந்த வேண்டுகோள் பாதுகாப்பான நெருக்கத்திற்கான விருப்பத்தையும் தங்கள் உறவில் குடும்ப பாசத்திற்குரிய மரியாதையை எடுத்துக்காட்டுகிறது. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பிறருக்கு வெளிப்படையாக அறிவிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனால் அதே வேளையில் நாம் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவுடன் அந்யோன்யமாக கொண்டுள்ள உறவில் பல சந்தோஷமான தருணங்கள் இருக்கலாம். இது அவருக்கும் நமக்கும் உள்ள தனிப்பட்ட அந்தரங்கமான விஷயமாக இருக்கிறது. இதை நாம் போற்றி பாதுகாக்க கடமைப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். மணவாட்டி மணவாளனை தன் தாயின் வீட்டுக்கு கூட்டிச் செல்வதாக கூறும் இந்த 2 வசனங்களின் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? இவ்வசனங்களின் ஆவிக்குரிய அர்த்தமானது கிறிஸ்துவுடன், அதாவது மணவாளனுடன் வெளிப்படையான மற்றும் நெருக்கமான ஐக்கியத்திற்காக ஆத்துமா மணவாட்டி கொண்டிருக்கும் தீவிர ஏக்கத்தை மையமாக கொண்டிருக்கிறது. வெளிப்படையான பாசத்திற்கான ஏக்கம். முதல் வசனத்தில் மணமகள் தன் நேசர் ஒரு சகோதரனை போல இருக்க வேண்டும் என்று எடுக்க மாட்டேங்கிறாரு இங்க. சரி,
முதல் வசனத்தில் மணமகள் தன் நேசர் ஒரு சகோதரனைப் போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். அப்போதுதான் அவள் பிறரால் வெறுக்கப்படாமல் அல்லது இகழப்படாமல் அவரை பொதுவாக வெளிப்படையாக முத்தமிட முடியும் என்று நினைக்கிறாள். சகோதர சகோதரி மொழி பண்டைய அண்மைக்கிழக்கு நாடுகளின் கலாச்சாரத்தில் அங்க மட்டும் இல்ல, எல்லா உலகத்துல எல்லா பக்கத்திலுமே கணவன் மனைவிக்கு இடையே பகிரங்கமான பாச வெளிப்பாடுகள் பெரும்பாலும் விரும்பப்படாதவையாக இருந்தன. என்று பல நாடுகளில் கலாச்சாரத்தின் இயல்பு மாறி வருகிறது. அதே வேளையில் கணவனும் மனைவியும் தங்கள் அந்தரங்க செயல்களை பொது இடங்களில் நிகழ்த்துவது என்பது அவமானத்திற்கும் வெட்கத்துக்கும் உரியதாக உள்ளது. ஆனால் உடன்பிறப்புகள் சுதந்திரமாக பழக முடிகிறது. ஆவிக்குரிய ஒப்புமை இது சமூக அனுமதி அல்லது துன்புறுத்தலுக்கு அஞ்சாமல் கிறிஸ்து மீதான தங்கள் அன்பை வெளிப்படையாகவும் தைரியமாகவும் அறிக்கையிடுவதற்கு விசுவாசி கொண்டுள்ள விருப்பத்தை குறிக்கிறது. இது நம்மை கிறிஸ்து தமது குடும்பத்தில் சேர்ப்பதற்காக மனித மாமிசத்தில் வந்தார், எனவே அவர் நமது மூத்த சகோதரராக இருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. எபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை உள்ள வசனங்களில் இப்படி சொல்லப்படுகிறது. எப்படி எனில், பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவரால் உண்டாகி இருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவரை தாயின் இல்லத்திற்கு கூட்டிச் செல்வது. மணவாட்டி தனக்கு போதித்த தன் தாயின் இல்லத்திற்கு பிரியமானவரை கூட்டிச் செல்வதாக வாக்குறுதி அளிக்கிறார். தாயின் இல்லம் இது குறியீடாக பெரும்பாலும் சபை அல்லது தனிப்பட்ட ஆத்மா போஷிக்கப்படும் தனிப்பட்ட நெருக்கமான பக்திக்குரிய இடம் என்று விளக்கப்படுகிறது. ஆனாலும் நம்மை போதித்து வழிநடத்துபவர் நமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவே என்பதை நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். கூட்டிச் செல்லும் செயல் இது ஆத்மா கிறிஸ்துவை முனைப்புடன் தேடுவதையும் தன் வாழ்வின் ஒவ்வொரு அடித்தள பகுதியிலும் அவரை தன்னுடன் ஒருங்கிணைக்க விரும்புவதையும் குறிக்கிறது. தெய்வீக போதனை எனக்கு போதித்தவள், இது தாயையோ அல்லது பிரியமானவரையோ அல்லது நமக்கு போதித்த சுவிசேஷகர் அல்லது ஊழியர்களை குறிக்கும் சொற்றொடராக இருக்கிறது. தேவனுடனான நெருக்கமான ஐக்கியத்தின் மூலம் உண்மையான ஆவிக்குரிய ஞானம் பெறப்படுகிறது என்பதை இது உணர்த்துகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்து மூன்றாவதாக நறுமண திராட்சை ரசம் மற்றும் மாதுளம் ரசங்களை வழங்குதல். அவள் யாரு? மணவாட்டி சூலைமீத்த பெண் தன்னுடைய மணவாளனுக்கு தன்னுடைய தாயின் வீட்டுக்கு கூட்டிச் சென்று நறுமண திராட்சை ரசத்தையும் தன் சிறந்த மாதுளைகளின் சாற்றையும் வழங்குகிறாள். சிறந்த கனிகள் இவை ஆத்மாவின் சிறந்த கனிகளை குறிக்கின்றன. ஆவியின் கனிகள் குறிக்கின்றன. தேவனுக்கு பிரியமான கிருபைகள், நற்பண்புகள் மற்றும் வழிபாட்டை குறிப்பவர்களாக இருக்கின்றன. கலாத்தியர் 5:22-23 இதை பற்றி தெளிவாக பார்க்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆக இந்த கனிகளின் சாறை நாம் கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறோம். நம்முடைய மணவாளராகிய கிறிஸ்துவுக்கு இந்த ஆவியின் கனிகளின் சாற்றை நாம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 9 கனிகள் சொல்லப்படுகின்றன. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒண்ணுமில்லை என்றும் சொல்லப்படுகிறது. அன்பின் மறுபிரவேசம். கிறிஸ்து தமது அன்பினால் நமது ஆத்மாவிற்கு புத்துணர்ச்சியூட்டியது போலவே விசுவாசி என்ற வகையில் நாமும் அர்ப்பணிப்புள்ள ஊழியம் மற்றும் கீழ்ப்படிதல் மூலமாக அந்த அன்பை திருப்பி கொடுக்க முயற்சி செய்கிறோம். இதை கிறிஸ்து தமக்கு புத்துணர்ச்சியூட்டுவதாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் காண்கிறார்.
ஆன்மீக கருப்பொருளின் சுருக்கம். முதிர்ச்சி. இந்த அத்தியாயம் ஆரம்ப கால விசுவாசத்தின் நேசமான வேலைகளில் இருந்து ஆழமான மேலும் நிரந்தரமான உடன்படிக்கைக்கு நகரும் ஒரு முதிர்ச்சியடையும் திருமணத்தை குறிப்பதாய் இருக்கிறது. இளைப்பாறுதலும் பாதுகாப்பும். இந்த பகுதி கிறிஸ்துவின் அரவணைப்பில் ஆன்மீக இளைப்பாறுதல் மற்றும் பாதுகாப்பின் நிலையை குறிக்கும் வகையில் 3ஆம் வசனத்தில் மணமகள் நேசமிகுந்த கூற்றுக்கும் மற்றும் 4ஆம் வசனத்தில் மணமகன் தன் மணவாட்டின் மீது கொண்ட நேசத்தினால் எருசலேமை நோக்கி கூறும் கூற்றுக்கும், எருசலேம் பெண்களை நோக்கி கூறும் கூற்றுக்கும் இட்டு சொல்லுகிறது. இந்த 3ஆம் 4ஆம் வசனங்களை நாம் அடுத்த வாரத்திலே பார்ப்போம். அதில் மிகுந்த சத்தியங்கள் நிறைய இருக்கின்றன. அந்த 3ஆம் 4ஆம் வசனங்களை மட்டும் வாசிக்கிறோம் இப்பொழுது. அவர் இடதுகை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலதுகை என்னை அணைக்கும். இது எருசலேமின் குமாரத்திகளிடம் சுலெமித்தி பெண் சொன்னது. இங்க மணமகன் பேசுகிறார். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்க உங்களை ஆணையிடுகிறேன். இந்த வசனங்களுடைய ஆழமான கருத்துக்கள் ஏராளமாக இருக்கின்றன. அவற்றை கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அடுத்த வாரத்தில் பார்ப்போம். இங்கே லீபனோனில் புதுப்பிக்கப்பட்ட நேசம். சாரி இத்துடன் நாம் இதை முடித்துக் கொள்கிறோம். இதோடு நாம் உன்னத பாட்டி இந்த வாரம் ஆராய்ச்சி வகுப்பை நிறைவு செய்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் நாம் தொடர்ந்து 8ஆம் அத்தியாயத்தின் 3-4 வசனங்களை ஆராய்ச்சி செய்வோம். அதுவரையில் உங்கள் யாவருக்காகவும் நான் ஜெபிக்கின்றேன். எனது ஊழியத்தின் வளர்ச்சிக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக எப்படியாவது இந்த பத்திரிகை ஊழியம் தொடங்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபியுங்கள். நன்றி சகோதரர்களே, நன்றி சகோதரிகளே. நன்றி ஐயா, நன்றி. இந்த நாளிலும் கூட உன்னத பாட்டு புஸ்தகத்திலிருந்து இவருடைய ஆலோசனைகளை நமக்காக வழங்கின அருமை சகோதரருக்கு குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.